1929 எம்ஜிஎம் ஸ்டுடியோஸோட ஒன் ஆஃப் த ஓனர் லூயிஸ் பி மேயர் முதல்ல இந்த அகாடமி அவார்ட்ஸை ஹாலிவுட்டில் இருக்கிற ரோஸ்வெல் ஹோட்டலில் நடத்தினார். அப்போது வெறும் 270 கெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ண ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருந்த ஆஸ்கர் காலப்போக்கில் ஹாலிவுட்டில் உலக சினிமாவில் ஒரு ப்ரீமியம் ஈவெண்ட்டாக மாறிடுச்சு. இப்போ மொத்தம் 24 கேட்டகரிஸில் அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பெஸ்ட் ஆக்டர், ஆக்ட்ரஸ், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர், பெஸ்ட் அனிமேட்டட் ஃபீச்சர் ஃபிலிம், பெஸ்ட் மியூசிக், விஎஃப்எக்ஸ்னு 1929 போன வாரம் நடந்த ஆஸ்கார்ஸ் வரைக்கும் வால்ட் டிஸ்னி தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஆஸ்கார் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் வாங்கின 26 ஆஸ்கார்ஸில் 22 ஆஸ்கார்ஸ் அவருடைய படங்களுக்கும் 4 ஹானரரி அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. எடித் ஹெட்டுங்கிறவங்க 8 ஆஸ்கார்ஸ் காஸ்டியூம் டிசைனுக்காகவே வாங்கியிருக்காங்க. ஒரு உமன் வாங்கின ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆஸ்கார் அவார்ட்ஸ் இதுதான். கேத்தரின் ஹெப்பர்ன் வாங்கின 4 ஆஸ்கார் தான் ஆக்டிங் கேட்டகரியில் வாங்கப்பட்ட ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆஸ்கர்ஸ். ஆக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாக் நிக்கல்சன், டேனியல் டே லூயிஸ், வால்டர் பிரெனன் இவங்க 3 பேரும் 3 வாட்டி ஆஸ்கார்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் நாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரில் ஸ்ட்ரீப்புங்கிறவங்க மொத்தம் 21 வாட்டி ஆஸ்கர்ஸ்க்காக நாமினேட் ஆகிருக்காங்க. அதில் 3 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஆஸ்கர் வாங்கின படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 படங்களுக்கு நடுவில் அது டை ஆகிருக்கு. அது என்னெல்லாம் படம்னா 1960 வெளியான பென்ஹர், 1998 ரிலீஸ் ஆன நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டைட்டானிக், அப்புறம் 2003 ரிலீஸ் ஆன லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் த ரிட்டர்ன் ஆஃப் த கிங். இந்த ஆஸ்கார்ஸோட ஹிஸ்ட்ரியில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா பியாட்ரிஸ் ஸ்ட்ரெய்ட்டுங்கிறவங்க த நெட்வொர்க் அப்படின்னு 1975 ரிலீஸ் ஆன ஒரு படத்தில் வெறும் 5 நிமிஷம் வர அவங்க ரோலுக்காக தி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருந்தாங்க. இவ்வளோ கம்மியான ஸ்க்ரீன் டைமுக்கு ஆஸ்கார் அவார்டு கிடச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்காரில் இது வரைக்கும் பெஸ்ட் பிக்சர் அவார்டு வாங்காட்டாலும் 3 வாட்டி பெஸ்ட் பிக்சர் கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் 1957 மதர் இந்தியா கேட்டகரி நாமினேட் ஆகி ஜஸ்ட் 1 ஓட் வித்தியாசத்தில் பெஸ்ட் பிக்சர் அவார்டை மிஸ் பண்ணுச்சு. திரும்ப 1988 சலாம் பாம்பே நாமினேஷன்ஸில் பெஸ்ட் பிக்சர் அவார்டை மிஸ் பண்ணுச்சு. திரும்ப கடைசியாக லகான் 2001 நாமினேஷன் வரைக்கும் பெஸ்ட் பிக்சர் அவார்டை மிஸ் பண்ணுச்சு. ஆனால் இந்தியாவிலேருந்து இண்டிவிஜுவலாக நிறைய பேர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 1983 பானு அத்தையாங்கிறவங்க பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனுக்காக காந்தி படத்துக்கு ஆஸ்கார் வாங்கியிருந்தாங்க. சத்யஜித் ரே 1992 ஹானரரி அவார்டு வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏஆர் ரஹ்மான் 2009 ஸ்லம்டாக் மில்லியனர் படத்துக்கு த பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர், த பெஸ்ட் ஒரிஜினல் சாங் 2 கேட்டகரியில் அவார்டு வாங்கியிருந்தாரு. அதே ஸ்லம்டாக் மில்லியனர் படத்துக்கு குல்ஜாரும் த பெஸ்ட் ஒரிஜினல் சாங் கேட்டகரியில் ஆஸ்கார் வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் 2023 கார்த்திகி கொன்சால்வஸ் எலிஃபெண்ட் வெஸ்பரஸ்ங்கிற ஒரு ஷார்ட் டாக்குமெண்ட்ரிக்கு வாங்கியிருந்தாங்க. அப்புறம் கடைசியாக கீரவாணி அந்த நாட்டு சாங்க்கு த பெஸ்ட் ஒரிஜினல் சாங் அப்படிங்கிற கேட்டகரியில் 2023 வாங்கியிருந்தார். நம்ம இவ்வளோ பேசினாலும் இந்த ஆஸ்காருங்கிறது மூவிஸ்க்கு கொடுக்கப்படுற ஹையஸ்ட் ரெக்கக்னிஷனாக உலகத்தில் இருக்க எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் இருக்கிற ஒரு ப்ரீமியம் டாப் மோஸ்ட் அவார்ட்னா அது ஆஸ்கார் தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆஸ்காருங்கிறது ஹாலிவுட்டில் எம்ஜிஎம் ஸ்டுடியோஸோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஒரு சொசைட்டி மாதிரி ஆரம்பித்து ஒரு பேனல் மெம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த டைமில் ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த டெக்னீஷியன்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரைவேட் ஈவெண்ட்டாக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த அகாடமி அவார்ட்ஸு. அது காலப்போக்கில் ரொம்ப பிரபலமாகி இப்போ உலகத்திலேயே ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு படங்களுக்கு ஒரு டாப் மோஸ்ட் ரெக்கக்னிஷன்னா அது ஆஸ்காருங்கிற மாதிரி ஒரு பின்பம் உருவாகிருச்சு. வெற்றிமாறன் பரத்வாஜ் ரங்கனோட ஒரு இன்டர்வியூவில் அவர் விசாரணை படத்தை ஆஸ்கார்ஸ்க்கு அனுப்பும் போது அங்கே நடந்த விஷயங்களை பற்றி பேசியிருப்பார். அங்கே இருக்க ஏஜென்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி அணுகணும், ஜூரி மெம்பர்ஸை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒரு படத்தை அவனுங்க எப்படி பார்க்குறானுங்க, ஜூரி மெம்பர்ஸ்கிட்ட நம்ம படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும்னு அவர் சொல்கிறத கேட்கும்போதே நமக்கெல்லாம் மூச்சு வாங்கும். ஸோ இவ்வளோ காம்ப்ளெக்ஸான இவ்வளோ சிக்கல் இருக்கிற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனை ஒரு டாப் மோஸ்ட் அத்தாரிட்டியாக இல்லை படங்களுக்கு கிடைக்கிற ஒரு டாப் மோஸ்ட் ரெக்கக்னிஷன் இதுதான் அப்படின்னு நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு சூடான்லேருந்து ஒரு நல்ல படம் வருதுன்னா இங்கே இருக்கிற ஜூரி மெம்பர்ஸ்க்கு சப்ஜெக்டிவாக ஓப்பன்ஹைமர் தான் நல்ல படமாக தெரியும். இப்போ அந்த சூடானில் படம் எடுத்தவங்களால அவங்களோட படத்தை இந்த ஆஸ்காரில் இருக்கிற ஜூரி மெம்பர்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தோ இல்லை இன்ஃப்ளூயன்ஸோ இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இன்னொரு விஷயம், இந்த ஆஸ்காரை ஒரு மார்க்கெட்டிங் டூலாகவும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இதுக்கு முன்னாடி ஹாலிவுட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க.
1970s ரிலீஸ் ஆன டீர் ஹண்டர் அப்படிங்கிற ஒரு படத்தை யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் வந்து தயாரிச்சிருந்தாங்க. அந்த படம் வந்து ஒரு ரொம்ப கிரிம்மான ஒரு டிப்ரெஸிங்கான டோனில் இருக்கிறதுனால ஆஸ்காரில் அந்த படத்தை சப்மிட் பண்ணி அதுக்கு அவார்ட் கிடச்சி அதுவே அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படமும் ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. இதே மாதிரி தான் 1998 ஸ்பீல்பர்க் எடுத்த சேவிங் பிரைவேட் ட்ரெயின் படத்துக்கு அவார்ட் கிடைக்காம ஷேக்ஸ்பியர் இன் லவ் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு பெஸ்ட் பிக்சர் அவார்டு கிடச்சிருந்துச்சு. இதுவுமே அந்த ஸ்டுடியோவோட ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிக்னு அப்போது பேசப்பட்டுச்சு. ஒரு ரீசெண்ட் ரிப்போர்ட் படி நிறைய ஸ்டுடியோஸ் கிட்டத்தட்ட $10 மில்லியன் வரைக்கும் தங்களோட படங்களை ஆஸ்காரில் ப்ரமோட் பண்ணுறதுக்கு செலவு பண்ணதாக சொல்லுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பர்சனலாக ஆஸ்கார்ஸில் எனக்கு பிடிச்ச ஒரு சில மூமெண்ட்ஸ் இருக்குது. அதில் 2 சொல்கிறேன். ஒன்று வந்து அகிரா குரோசாவாவுக்கு ஹானரரி அவார்டு கொடுக்கும்போது அவர் ஃபிலிம் மேக்கிங்கில் லைஃப்பில் பார்க்காத எதுவுமே கிடையாது, கிட்டத்தட்ட எல்லாத்தையும் அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்டாரு. அப்போவுமே அந்த அவார்டை வாங்கிட்டு இப்போ தான் நான் ஃபிலிம் மேக்கிங் கற்றுக்கிறேன், இன்னும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது, கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருப்பார். Because I don't feel that I understand cinema yet. அடுத்தது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான மூமெண்ட் தான். நம்ம பேரசைட் படத்தோட டேரக்டர் வந்து நம்ம மார்ட்டின் ஸ்கார்செஸிக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருப்பாரு. அந்த தியேட்டரில் வந்து எல்லோரும் ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருப்பாங்க மார்ட்டின் ஸ்கார்செஸிக்கு. ஸோ இந்த வருஷம் ஆஸ்காரை பார்த்தோன்னா நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஓப்பன்ஹைமர் 7 கேட்டகரியில் அவார்டு வாங்கியிருக்கு. கிறிஸ்டோபர் நோலன் தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஆஸ்கரை வாங்கியிருக்காரு. ராபர்ட் டவுனி ஜூனியர் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான அவார்டு வாங்கியிருந்தார். அப்புறம் கிலியன் மர்ஃபி பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டும் வாங்கியிருந்தார். பர்சனலாக கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மூனில் நடிச்சிருந்த அந்த ஆக்ட்ரஸுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கிடச்சிருக்கணும்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அவங்க ஒரு நேட்டிவ் அமெரிக்கன், அந்த பேக்ரவுண்ட்லேருந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து இவ்வளோ பெரிய ஒரு டேரக்டரோட படத்தில் ஒரு சேலஞ்சிங்கான ரோலில் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோவில் பொதுவாக ஆஸ்கார்ஸ் பற்றியும் இந்த வருஷத்துக்கான ஆஸ்கார் அவார்ட்ஸ் பற்றியும் பேசியிருந்தோம். ஸோ ஆஸ்கார்ஸ் பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன, இந்த வருஷம் அவார்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை. ஆஸ்கார் எல்லாம் எனக்கு அம்பாசிடர் காருடா, ஸ்லம்டாக் கூட்ட எனக்கு சப்ப மேட்ருடா.